இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 8ஆம் தலைப்பு சம்பிரதாயம். பாடல் எண் 1787. காயப்பரத்தில் அலைந்து துரியத்து. இது முதலடி. காயம்னா உடம்பு, அடுத்து பரத்தில். பரம்னா பரம்பொருள் தான். பரம் என்றால் பரம்பொருள் தான். இது நான் ஒரு முதலடியை ஃபுல்லா படிச்சா தான் அதனுடைய பொருள் புரிஞ்சிக்க முடியும். அலைந்து துரியத்து அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்பு எதனால் ஆனது? இறைவனால் ஆனதுதான். உள்ளேயும் இறைவன் இருக்காரு. 5 பூதங்களாக இருக்கக்கூடிய அந்த சதை உள்ள இருக்க எல்லாம் 5 பூதங்கள் எல்லாமே இறைவன் தான். அப்போ இறைவனுடைய ஒரு அடையாளமாகத்தான் நீங்க பொருள் இருக்கு. ஆனா தெரிய மாட்டேங்குது இந்த இந்த பொருள் அப்படின்னு சொல்லி. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மண் பானை ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய கண்ணுக்கு மண் பானை தான் தெரிகிறதே தவிர்த்து இது என்னதுப்பான்னு கேட்டா மண்பானை தான் சொல்லுவோம். அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த மண்பானை எதனால் ஆனது? களிமண்ணால் ஆனது. அது யாராவது இது என்னன்னு கேட்டா களிமண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த களிமண் எங்க இருந்து வந்துச்சு? அது பூமியில இருந்து தான் வந்துச்சு. ஒரு விவசாய நிலத்துல இருந்தோ ஏதோ ஒரு நிலத்திலிருந்து தானே எடுத்திருக்கிறார். அப்ப நம்ம பானையில இருந்து தண்ணி குடிக்கும் போது இந்த விவசாய நிலத்துல இருந்து எடுத்த மண்ணுக்குள்ள இருந்து நம்ம அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறோம்னு நினைப்போமான்னு கேட்டா இல்லை. ஏன்னா அது மாறி போச்சு. 2-3 பொருளா மாறி போச்சு. மாறியவுடன் மாறிய பொருளைத்தான் நாம் நம்புகிறோமே தவிர்த்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பொருளை மறந்து விடுகிறோம், நினைப்பதும் இல்லை. அந்த மாதிரி இந்த ஒரு விரல் இருக்கு அப்படின்னா இது ஒரு சதை. இந்த சதை எதனால் ஆனது? ஒரு 5 பூதத்தால் ஆனது. அப்ப இந்த 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 விரல்ல நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு, மண் இருக்கு. எல்லா தத்துவமே இதுல அடங்கியிருக்கு. அப்போ இந்த விரலை நினைக்கும் போது நம்ம 5 பூதத்தை நினைக்கிறோமான்னு கேட்டா இல்லை, நினைக்கிறது இல்லை. சரி, அப்படியே நம்ம இப்போ விளக்கம் பார்த்துட்டு ஆமா இது 5 பூதத்தால் ஆனது விரல் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட சரி, 5 பூதங்கள் எதெல்லாம் ஆனது? இறைவனால் ஆனதுதான். இறைவன் தான் 5 பூதமே. அப்ப இந்த விரல் இது இறைவன் தான் இந்த விரல். அப்ப நம்ம விரலை பார்த்து இறைவா அப்படின்னு நினைச்சு நம்ம நினைக்கிறோமான்னு கேட்டா இல்ல. அப்படி சொன்னா கூட நம்ம பைத்தியமானின்னு கேட்பாங்க நம்மள. இந்த விரல்லாம் இறைவன் சொன்னா நம்மள ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா? அதைத்தான் இந்த பாடல்ல வந்து கொஞ்சம் முதலடியில சொல்றாரு. காயப்பரத்தில் அலைந்துன்னா, காயம்னா உடம்பு, அதாவது அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உடம்பு. இந்த உடம்ப இறைவனாக பார்த்தல். எப்படி பார்த்தல்? இந்த சம்பிரதாயம் என்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பார்க்கணும்னு நினைச்சா நம்மளால பார்க்க முடியல. அந்த உணர்வு வரமாட்டேங்குது. ஆனால் அந்த சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கும் போது வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். இந்த உடம்பை இறைவனா பார்க்கணும், தியானம் செய்யணும், தவம் செய்யணும், கண்ணை மூடிட்டு உட்காரணும், காட்டுக்குள்ள போய் உட்காரலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. சம்பிரதாயத்தை நாம் தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், தானாகவே அந்த உணர்வு வந்துவிடும். இது இந்த உடம்பு எல்லாமே இறைவன் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா துரியத்து அப்படிங்கிறது. ஏன்னா அலைந்துன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அலைந்துன்னா என்ன? படாப்படுறப்ப அலைஞ்சு திரியிறப்பா அப்படின்னா ஒரே வேலையை தொடர்ந்து செய்யறாருன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒரே ஒரு வேலையை தொடர்ந்து செய்யணும். என்ன வேலை? அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறதையே நம்முடைய வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்கணும். வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இங்க துரியம் என்ற ஒன்று கிடைக்கின்றது. துரியம் என்றால் என்ன? அடுத்த கேள்வி. இந்த சைவ சித்தாந்தத்துல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துரியம் என்பது ஒரு 5 அவத்தைகள்ல ஒன்று சொல்லப்படும். ஒன்று நனவு, இன்னொன்று கனவு, இன்னொன்று உறக்கம், 4வது பேருறக்கம், 5வது உயிர் படங்கள். ஒரு 5 நிலை சொல்லுவாங்க இதில். சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, அந்த 4வது தான் துரியம் என்று சொல்லப்படுவது. ஒரு பேருறக்க நிலை. யோகியர் யோக நிலையில இருக்கிறவங்க துரிய நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தான் என்ற உணர்வு நிலை இல்லாமல் இருத்தல், ஒரு ஏகாந்தத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க, ஒரு பேருறக்க நிலையில. அதுதான் இங்க துரியம் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப யார் ஒருத்தர் இந்த சம்பிரதாயத்தை கடைபிடித்து இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த சதையில் இருக்கக்கூடிய இறைவனை உணர்கிறாரோ அந்த இறைவனிலேயே லயித்து 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 அதிலே அந்த பேருறக்க நிலையில் அவர் இருப்பார். ஒரு குழந்தைக்கு சாக்லேட்டை கொண்டு போய் கொடுத்தோன்னா அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது வேற கவனமே இருக்காது. அப்படியே அதுல தான் ரசிச்சுக்கிட்டே கிடக்கும் அந்த குழந்தை. அந்த மாரி இவங்க இறைவனை உடம்புல சதையில வரணும், அதிலேயே லைப்பாங்களாம் அப்படியே இந்த இடத்துல. அந்த நிலையை சொல்றாரு.
ஆனா இவர் வந்து யோகியோ முனிவரோ கிடையாது. சாதாரண உலக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கர்ம யோகத்தை கடைபிடிக்கின்ற ஒரு மனிதர் தான். சம்பிரதாயத்தை கடைபிடிக்க அவருக்கும் குடும்பம் இருக்கும், புள்ள குட்டி இருக்கும், அவர் வேலைக்கு போவார், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பார் எல்லாரும் மாதிரியும். ஆனாலும் எல்லாம் இறை, இதெல்லாம் இறை, அந்த தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டே வாழ்கின்ற ஒரு மனிதர். அதனால இந்த நிலையை அடைஞ்சிருக்கார். இப்படி இருக்க மனிதர் அடுத்து என்ன சொல்றாரு? சாய விரிந்து குவிந்து சகலத்தில் அப்படின்னு சொல்றாரு. சாய அப்படிங்கிறாரு. சாயா என்றால் நிழல் என்று பொருள். மாயை, சாயா, மாயை சொல்லுவோம். நிழல் அப்படின்னு சொல்லுவோம், மாயான்னு சொல்லுவோம். இப்ப சாய விரிந்து அப்படின்னா, இப்ப இந்த உலகமே இந்த மாயையில தான் விரிஞ்சு கிடக்கு. இப்ப இவ்வளவு நாள் வந்து இந்த உடம்பையே மாயை தான். இந்த உடம்பையே ஏன் சதை, ஏன் விரல், ஏன் கையை நினைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இப்ப என்ன பண்றாரு? சம்பிரதாயத்தை கடைபிடிச்சனால அவர் உடம்ப வந்து இறைவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர். ஆனால் வெளியில இருக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா? இப்ப வெளியில இருக்கே நிறைய மனிதர்கள் இருக்காங்க, பறவைகள், விலங்குகள், தாவரங்கள்னு நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு ஒரு உடம்பு இருக்கு. இது எல்லாமே இந்த சாயா விரிந்து தான், மாயையில தான் விரிஞ்சு கிடக்கு இந்த உலகம் ஃபுல்லாவே. இப்ப இவர் என்ன பண்றாரு? முதல்ல தன்னுடைய உடம்பை இறைவனாக பாவிக்க ஆரம்பித்தவர் இப்ப குவிந்து சகலத்தில் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மனம் என்ன ஆகுதான்? குவிதான் எல்லா பொருளையுமே. எந்த பொருளை பார்த்தாலும் அது இறைவனாக பார்க்கிறதாம் அவர். ஒரு மரத்தை பார்த்தாருன்னா உடனே மனம் அதுல குவியுது அப்படி. ஆஹா, இதுல இறைவன் இருக்காரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளையும் சகலத்திலும் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரா இந்த இடத்துல. அப்படி பார்க்க ஆரம்பிச்சவங்களுக்கு மூணாவது அடியில சொல்றாரு, ஆய அவ்வாறே அப்படிங்கிறார். சோ என்ன மாதிரி அவர் பார்க்கிறாரோ அவ்வாறே அதன்படியே அப்படி அடைந்து திரிந்தோர்க்கு அப்படிங்கிறார். அடைந்துன்னா இவர் எதை கடைபிடிக்கின்றாரோ அதை கடைபிடிப்பதனால் கிடைக்கக்கூடிய பலன் தான் அடைதல். இது எப்படியாவது எனக்கு அடைந்து அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் இதை நினைச்சாரு, நினைச்சதை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவருக்கு கிடைத்து விட்டது என்று பொருள். என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா, இவர் எந்த பொருளை இறைவனாக பார்த்தாரோ எல்லா பொருளையும் தன்னுடைய இறைவனாக பார்க்கிறாரு, பார்க்கிற எல்லா பொருளையுமே இறைவனா பார்க்கிறாரு, பார்த்துக்கிட்டே திரியிறாரு. அப்ப அதனுடைய பலன் அவருக்கு கிடைச்சிடுச்சு. அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? இறைவனாக பார்க்க ஆரம்பித்தவருக்கு இறைவன் அங்கு தெரிய ஆரம்பித்து விட்டார். எப்படி தெரிகிறார் அப்படின்னா, தூய அருள் தந்த நந்திக்கு என் சொல்வதே அப்படின்னு சொல்றாரு. தூய அருள் தந்த அப்படிங்கிறார். ஒரு தூய்மையான அருளை வந்து இறைவன் கொடுக்கிறாராம். அது என்ன தூய அருள் அப்படின்னா, இப்ப நமக்கும் அருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு இறைவன். ஆனா அது தூய்மையான அருளான்னு கேட்டா இல்ல. ஏன்னா நம்ம மாயையில சிக்கி கிடக்கும், அதுக்கேத்த மாதிரி ஒரு அருளை கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு வந்து புண்ணியம் நிறைய இருக்குன்னு வச்சுக்குவோம், அவர் வீடு வாசல் நல்ல வசதியா வாழணும் அவர் அப்படின்னு வச்சுக்குவோம். இறைவன் என்ன பண்றாருங்க? அவருக்கு ஒரு அருளை கொடுக்குறாரு. அதன் வழியா அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு, நல்லா படிக்க வைக்கிறாரு, வேலை வாங்கி கொடுக்குறாரு, நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்குறாரு, அதனால அவர் வீடை வாங்க வைக்கிறாரு, அந்த வீட்டை ஒரு சுகத்தை அனுபவிக்க வைக்கிறாரு. அப்ப இறைவன் அருள் இல்லாம இதை செய்ய முடியாதுல்ல. சோ இது ஒரு அருள், மாயையினால் இருக்கக்கூடிய உலக ரீதியாக இருக்கக்கூடிய அருள். ஆனா இறைவன் அவருக்கு என்ன பண்றாராம்? தூய அருள் அப்படிங்கிறாரு. அப்ப தூய்மையான அருள் என்று சொல்லப்படுது மாயை இல்லாத அருள். இப்ப மாயை இல்லாத அருளை தந்த நந்திக்கு அப்படிங்கிற. நந்தினா யாரு? இறைவனே குருவாக வந்து இங்கு அருள் செய்தல். அப்ப இறைவனே குருவா வந்து அந்த நபருக்கு என்ன செய்யறாராம்? தூய்மையான அருளை கொடுப்பதனால் அவர் தூய்மையாக மாயை இல்லாத அந்த இறைவனை அங்கு காண்கிறார். அத என் சொல்வதே அப்படிங்கிறது. என் சொல்றதுன்னா இது என்னன்னு சொல்றது இத. ஏன்னா அது ஒரு ஆச்சரியத்தின் உச்சமா சொல்றாரு இத. எப்படிப்பா இதை சொல்றது? வார்த்தையில் விவரிக்கவே முடியாது. இறைவன் அவ்வளவு பெரிய அருளாளனாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றதுதான் இது என் சொல்வதே அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட முடிக்கிறது. சோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த உடம்போடு தான் ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மாயையில் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த உடம்பு இறைவனது பகுதியாகத்தான் இருக்கின்றது. இது தெரியாமலே அவர்கள் இருக்கிறார்கள். சோ முதலில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடம்பை இறைவனாக பாவித்து அலைந்து திரிந்து, எப்படி இதை சும்மா நான் அதை சும்மா நினைச்சுக்கிட்டே இருக்கல. தர்மத்தை கடைபிடித்தால் அந்த சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை நாம் இங்கு கடைபிடிக்கும் போது தானாகவே அந்த எண்ணமானது இங்கு வந்து விடுகின்றது. இந்த உடம்பு இறைவன் தான், இந்த விரல் இறைவன் தான், நகம் இறைவன் தான் அப்படின்னு அந்த சிந்தனை வந்து அவருக்கு வந்து அதிலேயே லயித்து நிற்கின்றார்.
ஸோ இப்போ இந்த உடம்பு தான் வந்து இறைவன் தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்பாக இப்போ வெளியில இருக்கக்கூடிய அத்தனை உடம்புகள் அத்தனை பொருட்களும் இறைவன் தான் என்று அவருடைய மனம் அங்கு குவிந்து அனைத்து பொருளையும் அது பார்க்கும்போது இவர் எந்த அளவிற்கு பார்க்கிறாரோ, நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், இங்க ஒருத்தர் ஞான நிலை அடைஞ்சிருக்காருன்னா ஒரே நிலை கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலையில் இருப்பார்கள். ஸோ ஒரு என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாரோ அவ்வாறே அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மனநிலையில் அவர் இருக்கிறாரோ அந்த மனநிலைக்கு ஏற்ப இறைவன் அங்கு தூய்மையான ஒரு அருளை அங்கு கொடுக்கிறார். எப்படி இறைவனே குருவாக வந்தா உபதேசம் கொடுக்கலாம், காட்சி கொடுக்கலாம், என்ன வேணா செய்யலாம். இறைவன் காட்சி கொடுத்து அவரை தூய்மைப்படுத்தி அவருக்கு வீடு பெற்றையும் கொடுக்கின்றார். ஸோ இறைவனது இத்தனை பெரிய ஒரு அருளை என்னவென்று சொல்வது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப இதுல ஒரு உள் கருத்து ஒண்ணு நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு எத்தனை பிறவிகள் இருக்கின்றது என்று தெரியாது. 1000-ஆ, 2000-ஆ, 10,000-ஆ, 1,00,000 பிறவியா நமக்கு தெரியாது. அப்ப அத்தனை பிறவிகளையுமே இந்த ஒரே பிறவியில் நம் போக்குவதற்குண்டான வாய்ப்பை இறைவன் இங்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். முதல்ல மாயையில் இருக்கக்கூடிய இந்த உடம்பை நம்முடைய உடம்பா பாவிக்கணும். ஆனால் நம்மளால பாவிக்க முடியல. அப்போ என்ன செய்யலாம்? தர்மத்தை கடைபிடித்தல். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், நாம் சிந்திக்கின்ற ஒவ்வொரு சிந்தனையும் இது தர்மப்படி இருக்கின்றதா என்பதை பார்த்து பார்த்து நாம் செய்து கொண்டு சிந்தித்து கொண்டு இருந்தோமேயானால் அந்த எண்ணமே இறைவனை நம்மிடத்தில் அழைத்து சென்றுவிடும். இறைவனே நமக்கு குருவாக வந்து உபதேசம் செய்வார். ஸோ அதை தான் இந்த பாடலில் சொல்றாரு. அப்போ இறைவனே உபதேசம் செஞ்சிட்டாருன்னா அப்போ பிறவி இல்லாத நிலைக்கு போயிடலாமே, எத்தனை லட்சம் பிறவிகள் இருந்தாலும். இது இந்த பாடலில் இருக்கக்கூடிய கருத்துக்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம்.